என்ன பார்க்க போகிறோன்னா Arduino யூஸ் பண்ணி LED லைட்ஸை எப்படி ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு பிரெட் போர்டு, மினி USB கேபிள், அதுக்கப்புறம் Arduino போர்டு நானோ, 3 LED, சம் பேட்ச் கேபிள். ஓகேவா, வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் போர்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் கனெக்டிவிட்டி அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், ரைட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். தட் மீன் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, ரைட் சைடு ஃபுல்லாக மைனஸ் எல்இடிக்கு. ஓகேவா, ஆர்டினோவோட D2 அந்த பின்னில் இருந்து எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ்க்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரவுண்டு D2க்கு நியர்பையாக கிரவுண்ட் பின் இருக்கும், அந்த பின்னில் இருந்து எடுத்து எல்இடியோட நெகட்டிவ் பின்னில் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ஷன் கொடுத்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேப்பில் USB கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு Arduino ID அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். அதில் ஓப்பன் பண்ணோன்னே 3 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டூல்ஸில் போயிட்டு போர்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் Arduino NANO நம்ம யூஸ் பண்ணுற போர்டை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து போர்ட் செக் பண்ணோம். போர்ட்டை செக் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் காம் போர்ட் 6, 5, 8, 10 அந்த மாதிரி வரும். ஸோ அதில் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணலாம். 10 இப்போ என்னோட இது வந்து 10ல் செலக்ட் ஆகிருக்கு, காம் 10ல். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டூலில் போயிட்டு போர்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வாய்டு செட்டப்பில் நம்ம வந்து இன்புட் பின்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ண போகிறோம். வாய்டு லூப்பில் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த லைட் ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து வாய்டு லூப்பில் தான் இருக்கும். பின் மோடு கமாண்ட் அப்படி யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த பின்னை அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமோ அந்தந்த பின்னை எல்லாமே செட்டப்பில் டிக்ளேர் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது பின் நம்பர் D2, D3, D4. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம D2 மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வாய்டு லூப்புக்கு வந்துட்டு வாய்டு லூப்பில் லைட்டை ஆன் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டிஜிட்டல் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டை இது பண்ண போகிறோம். அப்புறம் எந்த பின்னில் வந்து நம்ம வந்து லைட்டை ஆன் பண்ணுமோ அந்த ஒரு பின் நம்பர் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு, ஸோ லைட் ஆன் பண்ணுன்னா ஹைன்னு கொடுங்க, லைட்டை ஆஃப் பண்ணுன்னா லோன்னு கொடுங்க. முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஒன்று கம்பைல் பண்ணணுன்னா அந்த டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணிட்டு ஃபைலே அப்லோட் பண்ணுங்கள். சின்னதாக தப்பு பண்ணியிருக்கிறோம். என்ன தப்புன்னா பின் மோட் அப்படிங்கிறது ஒரே இதுதான், லெட்டர் தான், நம்ம வந்து ஒரே வார்த்தை தான். அந்த பின் மோடுங்கிறது ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கலாம். லைட் இப்போ எரியுது.
டிலேங்கிறது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, எவ்வளோ நேரம் லைட் ஆனில் இருக்கணும் ஆஃபில் இருக்கணும்னு கொடுக்க போகிறோம். இதில் நம்ம டிலே 1000 அப்படின்னு கொடுக்கணும். 1000 ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகேவா? எம்எஸ் 1000 எம்எஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஹை கீழே வந்து டிலே நான் கொடுக்குறேன். டிஜிட்டல் ரைட்ஸ் 2 பார் ஹைக்கு கீழே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து 100 எம்எஸ்க்கு மட்டும்தான் லைட் வந்து ஆனில் இருக்கும். கீழே ஒரு நான் டிலே கொடுக்குறேன். என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் வர அது ஆஃபில் இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே வந்து வாய்டு செட்டப்பில் பின் மோடு 3 அவுட்புட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்டு லூப்பில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கோடில் வந்து பின்னோட இது எல்லாமே மாற்றிடுங்க. 3ன்னு மாற்றிடுங்க. இதை அப்லோட் பண்ண உடனே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எல்இடி தான் எரியுது. ஏன்னா அந்த லூப் வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் பின்னில் உள்ளது ஹை. ஓகேவா? அது வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும்னு பார்க்கும்போது 100 ms என்ன டைம் கொடுத்துருக்கோமோ அந்த டைம் வர அது ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்ப்போம். லோன் இருக்கும். லோன் இருந்த உடனே அது எவ்வளோ நேரம்னு பார்க்கும். ஸோ அதோட டிலே டைம் முடிஞ்ச உடனே அடுத்த இதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி லூப் கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 3 LEDs கனெக்ட் பண்ணி இப்போ நமக்கு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி தான் லூப் எல்லாம் இது பண்ணுறோம். கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணோன்னே ஃபஸ்ட் எல்இடி, செகண்ட் எல்இடி, தேர்ட் எல்இடி இந்த மாதிரி லைட் வந்து மாறி மாறி சீக்வன்ஸாக இதாகிட்டே இருக்குது.
டிலே கூட வெளியே நம்ம காமனாக கொடுத்துக்கலாம். வாய்டு லூப்புக்கு வெளியே வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஆன் டிலே ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம டைம் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா இதுக்கும் டிலே தனித்தனியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னு கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைம் டிலே கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். டேரெக்டாகனாலும் கொடுத்துக்கலாம், வெளியேனாலும் நமக்கு இது பண்ணணும்னா இது பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.